தஞ்சாவூரில் தொடங்கவுள்ள தாவேக மாநாட்டிற்கு அதிகாலை முதலே தொண்டர்கள் படையெடுத்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் பக்ருதீனிடம் கேட்டு பெறலாம். பக்ருதீன், வணக்கம். தஞ்சையில் இன்று தாவேக தலைவர் விஜய் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடத்திருக்கிறார். இந்த கூட்டத்திற்கு 4900 பேர் அனுமதிக்கப்படுவார்கள் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் என்னென்ன விதிகளுக்கு உட்பட்டு நிர்வாகிகள் அனுமதிக்கப்படுகிறார்கள், என்னென்ன ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது, முழு விவரங்களை சொல்லுங்க. சலாமி, அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி அருகே இருக்கக்கூடிய ஐயாசாமிப்பட்டியில் இன்று நடைபெற இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் பரப்புரை கூட்டம் இன்னும் சிறிது நேரத்தில் துவங்க இருக்கிறது. இதற்காக சென்னையிலிருந்து திருச்சி விமான நிலையம் வருகிறது. அங்கிருந்து சாலை வழியாக தஞ்சாவூர் வருகிறார். நடிகர் விஜய் அவர்கள் இந்த பகுதிக்கு வருவதற்காக இந்த சாலையில் தற்போது போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. அந்த காட்சியில் பார்க்க முடிகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி இந்த ஐயாசாமிப்பட்டி பொறுத்தவரை இங்கிருந்து, அதாவது தஞ்சையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இது இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பகுதியில் நடக்கிற இந்த கூட்டம் என்பது தஞ்சாவூர் மாவட்டத்தில் உட்பட்ட 8 சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த 4900 நிர்வாகிகள் இதுல கலந்து கொள்றாங்க என்று அறிவிக்கப்பட்டது. இதற்காக காவல்துறையிடம் அனுமதி கேட்ட நிலையில் அவர்கள் 50க்கும் மேற்பட்ட நிபந்தனைகளுடன் இந்த பகுதியில அவங்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதே போன்றுதான் தற்போது இங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் அவங்களுக்கு அந்த குடிநீர் வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தி உள்ள டென்ட் எல்லாம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த டென்ட் பகுதியில தான் அவர்கள் உள்ளே இருக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள் அமைக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டு தற்போது தயார் நிலையில் இருக்கிறது. உள்ளே வரக்கூடிய, அதாவது தமிழக வெற்றி கழக கட்சியின் நிர்வாகிகள் இந்த QR கோடு முறை இங்கு பயன்படுத்தப்படுது. அது அடையாள அட்டை இருந்தால் மட்டுமே உள்ள அனுமதிக்கிறார்கள். அதற்கென அவர்கள் இருக்கக்கூடிய தன்னார்வலாக இருக்கட்டும், வெளியே இருக்கக்கூடிய காவல்துறையிலும் அதை சரிபார்த்து உள்ளே அனுப்பி காட்சியை பார்க்கிறது. அந்த அடையாள அட்டை இல்லாமல் உள்ளே சென்றால் அவர்களை உடனடியாக அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தும் பணியை நாம் பார்க்க முடிகிறது. இருப்பினும் ஒரு சிலர் அடையாள அட்டை இல்லாமல் உள்ளே செல்ல முயற்சிக்கும் காட்சியை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து, அதாவது தமிழக அரசியல் களத்தில் தற்போது தேர்தல் தேதி இன்னும் நெருங்க இருக்கிறது. தேர்தல் தேதி அறிவிப்பு என்பது இன்னும் ஒரு நாட்களில் அந்த தேதி என்பது வர இருந்தாலும், தமிழகத்தை பொறுத்தவரை அரசியல் கட்சிகள் யாருடன் கூட்டணி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை விவாதித்து தற்போது அந்த ஒரு பணிகள் முடிக்கப்பட்டிருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தின் தொடர்ந்து அவர்களோட பரப்புரை சென்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு மக்கள் சந்திப்பு என்பது தலைப்பு மாற்றப்பட்டு நிர்வாகிகள் சந்திப்பாக அது இருக்கிறது. வேலூராக இருக்கட்டும், அதே போன்று சேலமாக இருக்கட்டும், தற்போது தஞ்சையில் அவர் என்ன பேசுகிறார் என்பதை தற்போது அனைவரும் எதிர்பார்க்கிறார்கள். ஏனென்றால் இதற்கு முன்பு மக்கள் சந்திப்பு என்பது இந்த பகுதியில் நடைபெற்றிருந்தாலும், அதாவது தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவாரூர், நாகை உள்ளிட்ட பகுதிகளெல்லாம் இந்த தஞ்சை மாவட்டத்தை கடந்து அவர் சென்று பரப்புரை நடத்தி வந்தார். அதே போன்று இந்த பகுதி டெல்டா பகுதியாக இருக்கிறது. டெல்டா பகுதியில என்னென்ன விஷயங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதை ஏற்கனவே அவர் பேசியிருந்தார். ஆனால் தற்போது இந்த பகுதியில் இருக்கிற நிர்வாகிகளிடம் என்ன மாதிரியான விஷயங்களை பேசுகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே அவர் நான் நீதி கேட்டு வருகிறேன் என்ற ஒரு தலைப்பு வைத்து அவர் பேசியிருந்தார். உங்களிடம் நீதி கேட்டு வருகிறேன், உங்களுக்காக நீதி கேட்பதற்காக தான் இந்த அரசியலுக்கே வந்தேன் என ஒரு கருத்தை பதிவு. அதே போன்று தஞ்சையில் அவர் எந்த விஷயங்களை பதிவு செய்கிறார் என்ற ஒரு ஆர்வம் தற்போது இருக்கின்றது. ஏற்கனவே, அதாவது தமிழக வெற்றி கழக கட்சி யாருடன் கூட்டணி, யார் கூட்டணி வைப்பார்கள் என்ற கேள்வி எழுந்த நிலையில் தற்போது அதுவும் தொடர்ந்து கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனாலும் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைப்பார்கள் என்ற ஒரு கருத்து நிலவியது. இதற்கிடையே கடந்த 2-3 தினங்களாக திமுக காங்கிரஸ் கூட்டணியை உறுதிப்படுத்துவதற்கான விஷயங்கள் அதிக அளவு நாம் பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து வர இருக்கிறது என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் தமிழக வெற்றி கழகம் யாருடன் கூட்டணி என்பது விஷயங்களையும் பார்க்க இருக்கிறோம். அதே போன்ற அறிவிப்புகளும் இந்த மேடையில் அவர் பேசுகிறாரா, அல்லது தேர்தல் நேரத்தில் எந்த மாதிரியான, அதாவது தேர்தல் அறிக்கைகள் என்ன மாதிரியான விஷயங்களை நாம் பதிவு செய்ய வேண்டும் உள்ளிட்டவர்களை விஜய் பேசுகிறாரா உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்கள் தற்போது எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சிறிது நேரத்தில், அதாவது திருச்சி விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக தஞ்சை ஐயாசாமிப்பட்டி பகுதிக்கு வர இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகளை தற்போது தமிழக வெற்றி கழக கட்சியினர் செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து தற்போது அவர்களை அந்த அடையாள அட்டை QR கோடு என்பார்கள், அந்த அடையாள அட்டையை பார்த்து உள்ளே அனுப்பும் பணி என்பது நடைபெற்று வருகிறது. பக்ருதீன், தொடர்ந்து இன்று என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது, குறிப்பாக தொண்டர்களின் வருகை எந்த அளவுக்கு காணப்படுகிறது, அதேபோல் அடிப்படை வசதிகள் எல்லாம் முறையாக செய்யப்பட்டிருக்கிறதா, அது தொடர்பான தகவலையும் சொல்லுங்க. தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி அருகே ஐயாசாமிப்பட்டியில இந்த விழா அதாவது இந்த
தொண்டர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி, நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி என்பது ஏற்படப்பட்டாலும் ஏற்கனவே காவல்துறை தரப்பில் பல்வேறு விதிமுறைகள், அதாவது அவர்களுக்கான 50க்கும் மேற்பட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது. அந்த கட்டுப்பாடின் அடிப்படையில் தற்போது இந்த கூட்டம் நடந்திருந்தாலும் இந்த பகுதிக்கு, அதாவது அவர்களுக்கான தண்ணீர் பகுதியாகட்டும், அதே போன்று அவர்கள் வெயில், இந்த பகுதி அதிக வெயில் இருப்பதால் அவர்கள் கூட வைக்கப்பட்டு அதன் உள்ளே இங்க இருக்கக்கூடிய, அதாவது தஞ்சை 8 தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தொகுதிகளுக்கான நிர்வாகிகள் அமரக்கூடிய வகையில் அவர்களுக்கு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருந்தாலும் 4900 நிர்வாகிகள் கலந்து கொள்கின்றனர். இந்த கூட்டத்திற்காக அவர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இடத்துல 9 ஏக்கர்ல, அதாவது அவங்களுக்கான அந்த அமரும் இடம் 9 ஏக்கரா இருக்கிறது. மேலும் வாகனம் வசதி நிறுத்துவதற்காக 15க்கும் மேற்பட்ட ஏக்கர்ல அந்த வாகன வசதி நிறுத்துவதற்காகவும் அந்த இடம் தேர்வு செய்யப்பட்டிருந்தது. தொடர்ந்து தற்போது தொண்டர்கள் வருகை என்பது இந்த பகுதி அதிகமா இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே பல்வேறு கட்டுப்பாடுகளை விட்டிருந்தாலும் தொண்டர்கள், அதாவது இந்த அடையாள அட்டை உள்ளவர்கள், QR கோடு உள்ளவர்கள் மட்டும்தான் அனுமதி என்ற காரணத்தால் இந்த பகுதியில தற்போது ஓரளவு கூட்டம் என்பது வெளியில குறைவா இருக்கு. தற்போது ஓரளவு உள்ளுக்குள்ள எல்லாமே வந்துட்டாங்க. இன்னும் ஒரு கால்வாசி பேர் வர வேண்டியது இருக்கு என்று அந்த நிர்வாகிகள் தெரிவித்த காட்சிகளை நான் பார்க்க முடியுது. தொடர்ந்து தற்போது தமிழக வெற்றி கழக கட்சியின் தலைவர் விஜய்க்காக தற்போது அவர்கள் வருகைக்காக காத்திருக்கிறார்கள். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி பக்ருதீன்.